என்னையா வந்துட்டான்டா. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. போடா. டேய் என்னடா இங்க நின்னு டீ குடிச்சிட்டு இருக்க? உன்னை எனக்கு பிடிக்கலடா. ஏய் நில்லுமா. ஏய் மேடம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப வந்துருவாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம். மேடம் பாருங்க மேடம். மேடம் பாருங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். இது மகேஷ் இல்ல. இது மகேஷ் இல்ல. இது மகேஷ் இல்ல. சுதா இவ்வளவு பண்ண வர சார். அது சம்பந்தப்பட்ட டிவிஷன் வேற. நீங்க இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு நோட்டரி பப்ளிக் கிட்ட கொடுங்க. அவர் உங்களுக்கு விவரம் சொல்லுவாரு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே சார். வாங்க. என்ன விஷயம்? சார் என் பேரு சுதா. இவர் என் ஹஸ்பண்ட் ரவி. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அவர் தம்பியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ரைட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துவாங்க. ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்கம்மா. காணாம போனவர் பேர் மகேஷ். அவர் வைஃப் பேர் பூர்ணா. மேடம் சொல்லுங்க. இங்க வாங்க. நீங்க நேத்து காணாம போன மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். என்னாச்சு? இல்ல ஏற்கனவே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். அத யார் சார் கொடுத்தாங்க? அவங்க ஒய்ஃப் பூர்ணாங்கறவங்க. அவங்க கூட அட்வொகேட் சவுந்தலாவோட டாட்டர்னு சொன்னாங்க. ஆமா சார். என் தம்பி ஒய்ஃப் தான். சாரி சார். உங்க தம்பி சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற கிணத்துல இறந்து கிடக்கிறதா இப்பதான் தகவல் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அங்க அவர் போன் கடந்துச்சு. எங்களுக்கு மெசேஜ் வந்ததோ அவர் ஒய்ஃபுக்கு தகவல் சொன்னவே அவங்க உங்களுக்கு சொல்ல. என்ன சார் சொல்றீங்க? சிட்டியோட அவுட்டர்ல ஒரு பாலடைஞ்ச கிணத்துல. இவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்டோட அண்ணன் சொன்னாரு. அதான் டீடைல் சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, நீங்க ஸ்பாட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்டோட பாடியை பாத்தீங்களா? யோ சார், அது மகேஷ் இல்ல. அது சரி, இவங்க இங்க என்ன பண்றாங்க? அதான் சொன்னேனே, அவர் தம்பியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க சார். இவங்கள மகேஷன் விட்டு போயிட்டான். பூர்ணா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏதாச்சும் பேசுன உன்னை கொன்னுட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். நாங்க பட்டிக்கு எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்தோம். எங்க இருந்து வந்தியோ எங்க குடும்பமே நாசமா போச்சு.
எல்லாம் உன்னைய தாண்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? ஏய் பூர்ணா, முதல்ல ஒன்ன கொண்டு இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதுக்கு மேல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒன்ன கொண்டுறவங்க ஸ்டேஷனா இல்ல மீன் மார்க்கெட்டா? படிச்சவங்க தான் நீங்களா? படிச்சவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. சார், உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவ உடம்பு முழுக்க பொய்யும் சதியும் தான். கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம் சார். இவ எப்ப எங்க குடும்பத்துல மருமகளா காலடி எடுத்து வச்சாலோ எல்லாமே நாசமா போச்சு சார். இவ பண்ணது ஒன்னா ரெண்டா சொன்னா அடங்காது சார். இவளால எங்க குடும்பம் நிம்மதியே போச்சு. சும்மா நிறுத்துங்க. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா பேசுறீங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுல இவ எதுக்கு தலையிடுறா? என்ன பைத்தியக்காரி ஆக்குனது இவதான். உன்னை யாரும் பைத்தியக்காரியாக தேவையில்லை. நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் யார பார்த்தாலும் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நாங்க கிடையாது. பொண்ணா நீ? கட்டின புருஷன் கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாம கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்ட. இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கானோ என்ன நிலைமையில இருக்கானோன்னு தெரியல. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டுற. உண்மையை சொல்லணும்னா மகேஷ நாசமாக்குனது நீ தானே. ஓ மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ சொன்ன போயினாலதானே மகேஷ் வீட்டை விட்டு போயிட்டான். குடி, நீ தைரியமானவளா இருந்தா என் மேல கம்ப்ளைண்ட் கொடு பாப்போம். சுதா, இவ மண்ட குழம்பி பைத்தியமாவே ஆயிட்டா. இவகிட்ட இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. என்னது பைத்தியமா? நான் பைத்தியமா? நானா பைத்தியம்? சைலண்ட். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போறீங்களா? இது ஸ்டேஷன். மேடம், மகேஷ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். உங்களையும் தான் மேடம், கிளம்புங்க. ஏய், மகேஷ் விஷயத்துல என்ன கதற வச்சிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான். என்னங்க இவ பண்றதெல்லாம் அவ பண்ணிட்டு நம்மளே குத்தம் சொல்லிட்டு இருக்கா. அவளே ஒரு லூஸ். அவ பேசுறத பேச்சு எடுத்துக்கிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஃபோன் பண்ணிருந்தல பூர்ணாவா? உட்காருங்க. நீங்க போன்ல பேசும்போதே உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சது. டோன்ட் வரி, உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கவலையே படாதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்குலேஷன் தான் நம்பர் 1. நீங்க சாரோட படத்தையும் மேட்ரியும் சொன்னீங்கன்னா நான் இப்பவே பிரிண்ட் அனுப்பிச்சிடுறேன். சாரோட போட்டோ இருக்குங்களா? இருக்கு சார். அப்படியே என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அனுப்பிச்சிட்டேன் சார். ஓகே. நீங்க அவருக்கு என்ன விஷயத்தை கன்வே பண்ண நினைக்கிறீங்க? ரவி, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? பாவம்டா அவன். பாவம். நினைச்சு பார்த்தாலே அவன். நீங்க சொன்னதான்பா. அன்னைக்கே பூர்ணவோட சுயரூபத்தை மகேஷ் கிட்ட சொல்லிருக்கணும். எங்கடா சொல்றது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அழகு சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. நம்ம சொல்றது அவன் எங்க கேட்டான்? உன் விஷயம், அப்பு விஷயம், ஏன் இவன் சுதாவை கொல்ல பார்த்த வரைக்கும் அவன் கிட்ட சொன்னமே. அவன் கேட்டானா? அவன் கேட்கறதுக்குள்ளதான் அவன் கர்ப்பம்னு நாடகம் போட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாளேப்பா. டேய், இப்ப என் புள்ள அவன் எங்க இருக்கானே தெரியலையாடா. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல ரவி. டேய், அவன் பசி தாங்க மாட்டான் ரவி. உனக்கே தெரியும்ல. அப்பா, பேசாம பேப்பர்ல போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்தா என்னப்பா? நீங்க சொல்ற மாதிரி அதுல தகவலையும் எழுதி அவனை எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வடான்னு சொல்லிடுவோம்.
கொடுத்தாச்சு. பூர்ணா மகேஷ் போட்டோ போட்டு மன்னிப்பு கேட்டு விளம்பரம் கொடுத்திருக்கா. பாரு சுதா, பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கா. அவளை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதுமா. விடுடா, அவளை பத்தி பேசி என்ன போகுது? மா, அவ சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே விளம்பரம் கொடுத்திருக்கா. அவ சுதா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, ஏதாவது தகவல் தெரிஞ்சது, ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாங்களாமா? அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட சீரியஸா சொல்லி தேட சொல்லியிருக்கோம். அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்கன்னா, அம்மா வேற கோயில்ல வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க. வேண்டுதலா? ஆமாப்பா, நவராத்திரி வேற வருது இல்ல, அதனால விரதம் இருந்து வேண்டுதல் பண்ணலான்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஏன் அழகு? ஏன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாப்போ? எது வேணாலும் நடக்கட்டுங்க, எனக்கு என் புள்ள வேணும். சுதா, கீழே பூஜை ஆரம்பிக்க போறாங்க. அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. நம்ம போலாமா? ஹே சுதா. இல்ல ரவி, அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அத நினைச்சா ரொம்ப பயமாவும் இருக்கு. அம்மா என்ன சொல்றாங்க? இல்ல மகேஷ், பூர்ணாவை நம்பி மோசம் போயிட்டோம், நம்மள நேசிச்சவங்கள காயப்படுத்திட்டோம், இனி அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு நினைச்சுதான் நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்கல்ல. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவி. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் ரொம்ப சென்சிட்டிவ் டைப். எல்லாத்துக்கும் மேல அந்த பூர்ணா மகேஷை ஏமாத்த சொன்ன பொய்ய நினைச்சா நமக்கே நடுங்குது. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது தன்னை அப்பான்னு கூப்பிடுன்னு மகேஷ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். இன்னும் சொல்ல போனா பூர்ணா மேல சந்தேகம் வந்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு பூர்ணா மகேஷ தான் பக்கம் சாய்க்கிறதுக்கு எடுத்த ஆயுதமே அதுதானே. பாவங்க மகேஷ், ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்தவன், இப்போ இதுவும் பொய்யனா அவன் மனசு என்ன பாடுபடும்? ஆனா சுதா, என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, பூர்ணாவை நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ, ரவிங்களா? ஆமா, நீங்க? நான் பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். சார் சொல்லுங்க. சீக்கிரமா வந்துருங்க சார். இது உடனே இப்பவே கிளம்பி பாண்டிச்சேரி வரேன் சார். என்னாச்சு? சுதா, மகேஷ பாண்டிச்சேரியில போதைப் பொருள் கடத்தினதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பாண்டிச்சேரி போலீஸ் தான் இப்ப போன் பண்ணாங்க.
ரவி, மகேஷ் விரக்தியில ஏதாவது பண்ணிப்பானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்லவேளை அவன் பாண்டிச்சேரியில இருக்கான்ல. அவன் என்ன சேஃபா இருக்கான்? போலீஸ் கஸ்டடியில எல்லாம் இருக்கான். மகேஷ பத்தி எனக்கு தெரியாதா? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அப்பா அம்மா கிட்ட தகவல் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். வாங்க. சரி வா. என்னக்கா சொல்றீங்க? எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல மதன். அதான் நானும் ரவியும் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து பேசுறோன்னு. ஐயோ மகேஷ் மாமா என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா எனக்கு. அக்கா இங்க இருந்து கோவமா கிளம்பினதும் அங்க உங்க வீட்டுக்கு தான் வருவார்னு நினைச்சேன். ஏன் தான் இப்படி பண்றாரோ? எதுக்கு அவர் பாண்டிச்சேரி போனோம்? தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். மதன், மதன், மகேஷ் பாண்டிச்சேரியில இருக்கானா? சொல்லுடா. இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? சொல்லு மதன். ஆமா, அவர் பாண்டிச்சேரியில தான் இருக்காரு. ஆனா உன் தொந்தரவு இல்லாம அவரோட நிம்மதியெல்லாம் இல்ல. பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு. உன் கழுத்துல என்னைக்கு தாலி கட்டினாரோ அன்னைக்கு பிடிச்சது அவருக்கு பீட. உன் கூட இருந்தாலும் பிரச்சனை, உன்னை விட்டு விலகி இருந்தாலும் பிரச்சனை. இப்ப மகேஷ் பாண்டிச்சேரியில இருக்கானா? அவனுக்கு என்னடா பிரச்சனை? மகேஷ் பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா சுதா இதுக்கு அங்க போறா? மகேஷ் மாமா ஒன்னும் உன் நம்பர் கொடுக்கல, ரவி மாமா நம்பர் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவங்க அங்க போயிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? நானே பாண்டிச்சேரி போறேன். போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். அக்கா, இவ அங்கேயும் போய் என்ன பிரச்சனை பண்ண போறாளோ? சொல்லுங்க சார். சார், சார். சொல்லுங்க மேடம். இங்க மகேஷ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமே. உள்ள சார போய் பாருங்க. போங்க. நீங்க சொல்லுங்க சார். சார், சார் இந்த பேப்பர் தான் என் பேர் பூர்ணா. சென்னையில இருந்து வரேன். இங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவர் பேரு? அவர் பேர் மகேஷ். ஓ, அவரா? ஆமா, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சார், நான் அவரை பார்க்கணும். குமார், சொல்லுங்க சார். நேத்து அரெஸ்ட் பண்ணுவேன் மகேஷ். ஆமா சார். அவர் ஒய்ஃப் வந்திருக்காங்க, போய் சொல்லுங்க. சார், அவர்கிட்ட உங்க ஃபேமிலிக்கு தகவல் சொல்லணும்னு சொன்னோம் சார். அவங்க அண்ணன் ரவியோட போன் நம்பர் தான் அவர் கொடுத்தாரு. கான்ஸ்டபிள் சதீஷும் தகவல் சொல்லிட்டாரு சார். ஓகே, மகேஷை பார்த்து அவர் ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவர் பார்க்கணும்னு சொன்னா அனுப்பி விடுங்க. ஓகே சார். சார், நான் அவரோட வைஃப் முக்கியமா அண்ணன் முக்கியமா? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இது போதை மருந்து சம்பந்தப்பட்ட கேஸ். எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் போய் பார்த்து குற்றவாளியை ஏதாச்சும் பண்ணலாம், இல்ல மிரட்டலாம். சோ எங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. உட்காருங்க. ஏப்பா, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு. அவங்க பேர் பூர்ணாவாமா. உன் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஒய்ஃப்னாங்கப்பா. அப்படி யாரும் இல்ல சார். அவளை போக சொல்லுங்க சார். சார், என்ன குமார்? அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாரு சார். சார், நான் ஒரு வைஃப் சார். பொண்ணு சொன்னீங்களா? தெளிவா பேரை சொல்லி தான் கேட்டேன். அவர் தெரியாதுங்கிறாரே. சார், எனக்கும் அவருக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம். அந்த கோவத்துல தான் அவர் அப்படி பேசுறாரு. என்ன அவர் கொஞ்சம் பார்க்க விடுங்க சார். என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நான் இப்ப சொன்னதுதான். இது கொஞ்சம் சிவியரான கேஸ். அதுவும் இல்லாம அவரோட அனுமதி இல்லாம யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டோம். சார், நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. எங்க அம்மா சென்னையில பெரிய லாயர். ரொம்ப வசதியா போச்சு.
உங்க அம்மாவே கோர்ட் ஆர்டரோட வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் தாராளமா பாத்துட்டு போங்க. இப்போ வெளில போங்க. சார், நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி வெளியில போங்க. இது சென்னை கிடையாது, பாண்டிச்சேரி. இப்படி எல்லாம் அரசு அதிகாரியை முறைச்சா சம்பந்தப்பட்ட கேஸ்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கும். முதல்ல வெளியே போங்க. என்னையா ஒன்னதாண்டா ஒன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல, போடா. ஹலோ, நீங்க தாடி வச்சு கண்ணாடி போட்டுட்டு இருப்பீங்களே அந்த அருண் தானே? ஆமா, நீங்க? நயன்தாராவா ஃபோன் பண்ணுவாங்க, நான் தான்டா. ஏய், நீயா கால் பண்ற? நான் தான் தெரியுதுல்ல, அப்படியே எடுத்த பைத்தியமா நீ? அறிவில உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?